திருநாவுக்கரசர் இவர் அப்பர் என்றும் அழைக்கப்பட்டார். ஒரு மெய் உணர்வு சிந்தனையாளராகவும் சைவ சமயத்தின் முக்கிய நாயகராகவும் கருதப்படுகிறார். அப்பர் திருநாவுக்கரசு நாயகர் 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தை வளர்த்த சிவனடியார்களில் ஒருவர். சைவ சமயத்தில் மிகவும் மதிக்கப்பட்டவர். 63 நாயன்மார்களில் ஒருவரான தேவார மூவரில் 2ஆமவரும் ஆவார். இவர் இறைவன் பக்தி செலுத்தியதனால் தொண்டர் அடிப்படையாக கொண்டவர். இவர் தமிழகத்தில் முதலாக சிவன் கோயில்களில் உழவராக பணியை அறிமுகப்படுத்தியவர். தொண்டு நெறி செய்வது. திருநாவுக்கரசு சிவன் கோயில்களில் உழவராக பணி செய்து இறைவனுக்கு தொண்டு செய்வதை இறைவனை அறிவதற்கான ஒரு வழி என்று காட்டுகிறார். ஞானம் மற்றும் முத்தி மெய்யுணர்வு பெற்ற இவர் இறைவனை அடைந்து முத்தி பெறலாம் என்பதை திருநாவுக்கரசு பாடலில் வலியுறுத்துகிறார். அவர் ஞானத்தின் மூலம் இறைவனை அடைய முடியும் என்று, அதுவே உண்மையான மகிழ்ச்சி என்றும் கூறியிருக்கிறார். திருநாவுக்கரசர் பிறப்பு திருவாமூர். இயற்பெயர் மருநுக்கியர். இவர் வாங்கிய விருதுகள் நாயன்மார், மூவர், சமய குருவர். இவர் பாடலில் தத்துவம் என்னென்னா சைவ சமய பக்தி நெறி. இவர் மேற்கொண்ட கொள்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்துணையாவது நமச்சிவாயவே மேற்கொள். திருநாவுக்கரசருக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் இயற்பெயர் மருநீக்கியர். சமண சமயத்தை தழுவும் போது அவருக்கு கொண்ட பெயர் தர்மசேனர். தேவாரம் பாடல்கள் பாடியதனால் அவருக்கு பெற்ற பெயர் நாவுக்கரசர், திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர் அன்போடு அழைத்ததனால் அவருக்கு வந்த பெயர் அப்பர். சிவனாலயத்தை தூய்மையாக செய்யும்போது ரொம்ப தூய்மையாக சுத்தமாக வச்சுருக்கிறதுனால அவருக்கு பட்ட பெயர் உழவரா தொண்டர். தாண்டகம் என்னும் நூலை விருத்தகம் வகையை பாடியதனால் அவருக்கு பட்ட பெயர் தாண்டகவேந்தர். திருநாவுக்கரசர் அற்புதங்கள் 8 ஆகும். சமணர்களை 7 நாட்கள் சுண்ணாம்பு அறையில் அடைத்து வைத்திருந்தும் வேகாது உயிர் பிழைத்தார். சமணர்கள் கொடுத்த நஞ்சு கலந்த சோற்றை உண்டும் சாகாது உயிர் பிழைத்தார். சமணர்கள் விடுத்த கொலை யானை வலம் வந்து வணங்கி சென்றது. சமணர்கள் கல்லீர் சேர்த்து கட்டி கடலில் விடவும் அக்கல்லே தோணியாக கரையேறியது. சிவபெருமானிடத்தை படியாக காசு பெற்றாது. தேவாரண்யத்திலேயே திருக்கதவு திறக்கும் பாடியது. விடத்தினால் இறந்த மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பித்தது. திருநாவுக்கரசர் இசைத்தமிழ் ரொம்ப சிறந்த ஞானம் கொண்டவர். அதில் அவர் 10 பண்கள் பாடியிருக்கிறார். கொல்லி காந்தாரம், பிந்தைய காந்தாரம், சாதாசரி, காந்தார பஞ்சமம், பழந்த கராமம், பழம் பஞ்சூரம், இந்தாளம், சிகாமரம், குறிஞ்சி. திருநாவுக்கரசர் அப்பர் பாடிய சுத்ததாக பதியங்கள் திருத்தாண்டகம், திருவித்தகம், திருக்குறுந்தொகை ஆகும். திருநாவுக்கரசருடைய தமிழ் சுவை பக்தி சுவை தேய்ந்த பாடல் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் விளங்கின வேணியும் மூசர வண்டை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இனேடி நிழலே. திருநாவுக்கரசருக்காக குரு பூசை நடக்கிறது. சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டாரத்தில் உள்ள கரகத்திக்கோட்டை கிராமத்தில் ஆண்டுதோறும் பால்குடம், காவடி எடுப்பதும் அன்னதானம் முதலிட்ட நிகழ்ச்சிகளோடு குரு பூசை விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருநாவுக்கரசர் ஞானமுத்தி பெறுவதற்காக அவர் ஞானம் பண்ணிகிட்ருக்கும் போது அவர் தியானத்தை கலைப்பதற்காக தேவலோகத்தில் வந்து ரம்பை ஊர்வசியோட நடனம் இங்கே நடைபெறுகிறது. நாமும் சேர்ந்து காணலாம். బజ